டுடே வீடியோவில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். அண்டு லாஸ்ட்டாக ஓஐசி மாடலும் இருக்குது. ஓகேங்களா, அந்த வீடியோ எண்டில். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன் என்னென்னா, இப்போ ஒரு டேட்டாவை ஏன்லேருந்து இப்போ நான் ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃபை உங்களுக்கு வருதில்ல, அதுதான் டேட்டா கம்யூனிகேஷன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்னா த்ரூ ஏ கம்யூனிகேஷன் மீடியம், வயர் இல்லை வயர்லெஸ் இப்படி. ஸோ அந்த மீடியம் மூலிமா நம்ம டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறோம்ல, அதுதான் டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த ப்ராசஸ். என்கிட்ட இருக்கிற டேட்டா உங்களுக்கு சேருதில்ல, இது பேர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இங்கேருந்து உங்களுக்கு வர்றது. ஓகேங்களா, இப்போ டேட்டா கம்யூனிகேஷன் மீது, அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் டேட்டா கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். மீனிங் பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, கம்யூனிகேஷன் எனக்கு டேட்டா உங்களுக்கு வருது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்படியே என்னை தூக்கி உங்கள் இடத்துல போட முடியாது. நான் நடந்து தான் வர முடியும். ஓகேங்களா, இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்து உங்கள் ஊருக்கு வரேன்னா, நான் அப்படியே டக்குனு என்னை தூக்கி இன்விசிபிள் ஆகி உங்கள் ஊரில் விசிபிள் ஆகிட மாட்டேன். என்ன நடப்பேன் அப்போ இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி வருவேன்ல. ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது நான் இங்கேருந்து டக்குன்னு இன்விசிபிள் ஆகி உங்கள் இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா அது கம்யூனிகேஷன். பட் இப்போ ட்ராவல் பண்ணி வர்றேன்ல, அந்த ட்ராவலை சேர்த்து சொல்கிறது தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, தென் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். சென்டர், ஸோ டிவைஸ் தட் சென்ஸ் டேட்டா. ரிசீவர்னா டிவைஸ் தட் ரிசீவ் டேட்டா. மெசேஜ்னு தெரியும் டேட்டா. டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா பாத், அந்த வயர், கேபிள், வயர்லெஸ்லாம். தென் ப்ரோட்டோகால்னா ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ரூல் இருக்கணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரூலை நம்ம மீறக்கூடாது. வித்தவுட் ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ப்ரோட்டோகால் இல்லாமல் நீங்கள் கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டேட்டா கம்யூனிகேஷன். டெலிவரி, டேட்டா மஸ்ட் பி ரீச் கரெக்ட் டெஸ்டினேஷன். ஸோ கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு போகணும், டெலிவரி ஆகணும். அக்யூரசி, டேட்டா நம்ம என்ன டேட்டா கொடுக்கணுமோ அதே டேட்டா அங்கே போகணும், எரர் ஃப்ரீயாக இருக்கணும். டைம்லெஸ், ஸோ நம்ம ஒரு டைம் சொல்கிறோன்னா அந்த டைமுக்குள்ளே போகணும். ஓகேங்களா, இப்போ நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது நான் பேசுகிறது உங்களுக்கு இமீடியட்டாக கேட்கணும். நான் ஃபோனில் பேசுகிறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் பேசணும், நான் பேசணுன்னே ஹலோ சொல்கிறேன், அது ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு கழிச்சு ஹலோன்னு கேட்டால் நீங்கள் பேச முடியுமா, நம்மள கம்யூனிகேட் பண்ண முடியுமா? நோ. ஸோ டைம் மஸ்ட் ரீச் ஆன் டைம். ஓகேங்களா, தென் ஜிட்டர்னா இப்போ நம்ம ஒரு டேட்டா அனுப்பும்போது அது என்ன பண்ணணும்னா பேக்கெட்டாக பிரிக்கும். அந்த பேக்கெட்டாக பிரித்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ஒரு பேக்கெட் போனதுக்கப்புறம் இன்னொரு பேக்கெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டைம் இன்டர்வல் எடுக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த பேக்கெட் போகிறதுக்கு ஒரு டைம் இன்டர்வல் எடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பேக்கெட்டும் போகிறதுக்கு டைம் இன்டர்வல் எடுக்கும்ல, இதில் வேரியேஷன் வர்றது தான் ஜிட்டர்னு சொல்கிறோம். ஸோ வேரியேஷன் இன் தி பேக்கெட் அரைவல் டைம். ஓகேங்களா, பேக்கெட் அரைவல் டைமில் இருக்கிற வேரியேஷன் தான் நம்ம ஜிட்டர்னு சொல்கிறோம். தென் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரிவர்ஸ் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் டேட்டா. நான் சொன்னேன்னா, இப்போ என்னை தூக்கி அப்படியே நான் இங்கே இன்விசிபிள் ஆகி உங்கள் இடத்துக்கு உடனே வந்துட்டேன்னா அது டேட்டா கம்யூனிகேஷன். பட் அது அப்படி நடக்க முடியாது. அது ஒரு மூவ்மெண்ட்டான பாத். ஸோ நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றேன்ல, பஸ்ஸில் ஏறி அப்படியே வர்றேன்ல, அதுதான் அந்த மூவ்மெண்ட், இந்த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, சென்டர் டு ரிசீவர், அதுதான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் டேட்டா டிரான்ஸ்மிஷனோட மோட். டைரக்ஷன், சிம்ப்ளெக்ஸ்னால் இப்போ ஒரே வழி தான். இப்போ நான் கீபோர்டு எடுத்து வச்சுக்கோங்களேன், நான் நான் கே அமைக்கிறேன்னா அங்கே போகும். கீபோர்டுக்கு ரிட்டர்ன் எந்த ஒரு அங்கேருந்து ஒரு சிக்னல் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஒன் வே கம்யூனிகேஷனுங்கிறது தான் சிம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒன் வேன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒன் வேனா அந்த வழியில் மட்டும்தான் போக முடியும், ரிட்டன் அதே வழியில் வர முடியாது, அதுதான் ஒன் வே. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் ஒரே ஒரு வண்டி தான் போக முடியும். ஓகேங்களா, ஸோ either அந்த சைட்லேருந்து இல்லை இந்த சைட்லேருந்து சேம் டைமில் 2 பேரும் வர முடியாது. ஏன்னா அந்த பாதைக்கான வழியே பார்த்திங்கன்னா ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இடமே இருக்குது. அப்படின்னா இங்கிட்டிருந்து போகணும், அங்கிட்டிருந்து வரணும், சேம் டைமில் 2 பேரும் ட்ராவல் பண்ண முடியாது. அதுதான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். போத் டைரக்ஷன் பட் ஒன் அட் ஏ டைம். 2 டைரக்ஷன்லையும் போய்க்கணும், பட் ஒன் அட் ஏ டைம். எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கில்
பேசுகிறாங்கன்னா இங்கே பேசி முடிச்சக்கப்புறம் தான் அவங்க பேச முடியும். தென் ஃபுல் டியூப்ளெக்ஸுங்கிறது பைபாஸ் ரோடு மாதிரி, இந்த சைடும் போகும் அந்த சைடும் போகும், அட் அ டைமில் 2 சைடும் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ போத் டைரக்ஷன் சைமல்டேனியஸ்லி. எக்ஸாம்பிள் டெலிஃபோன், மொபைல். இப்போ நான் பேசும்போது நீங்களும் பேசினா உங்களோட இது இங்கே கேட்கும், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். சேம் டைமில் 2 பேருமே பேச முடியும். தென் பேஸ்ட் ஆன் பிட் ட்ரான்ஸ்ஃபர். சீரியல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா பிட் பை ஒவ்வொரு பிட்டாக போகும். ஓகேங்களா? யூஎஸ்பி அண்ட் எஸ்ஏடியில் யூஸ் பண்ணுறாங்க. பேரலல் டிரான்ஸ்மிஷன்னா மல்டிபிள் பிட் அட் ஏ டைம். ஸோ நிறையா பிட்டை ஒரே டைமில் சென்ட் பண்ண முடியும், அதுதான் பேரலல் டிரான்ஸ்மிஷன். தென் பேஸ்ட் ஆன் டைமிங். ஸோ அசிங்கர்னஸில் டைம் சிக்னல் இருக்காது. அதாவது டைம் சிக்னல் இருக்குன்னா ஸ்டார்ட்டு ஸ்டாப். இங்கே டைம் அப்படிங்கிற விஷயமே டைம்ங்கிற கான்செப்டே இந்த அசிங்கர்னஸில் இருக்காது. சிங்கர்னஸில் கிளாக் சிக்னல் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது டைம் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா இதை இவ்வளோ டைமில் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த டைம் இங்கே செட் பண்ணுவாங்க. பட் அசிங்கர்னஸில் டைம் செட்டு இருக்காது. ஓகேங்களா? ஐசோகர்னஸில் டைம் செட் பண்ணுவாங்க, பட் இங்கே இன்டர்வல் இருக்கும். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இன்டர்வல் இருக்கும். ஃபஸ்ட்டில் டைம் செட்டே பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட்டு டைம் செட் பண்ணுவாங்க. பட் தேர்டில் டைம் செட் பண்ணி இன்டர்வல் இருக்கும். அங்கே வந்து சிங்கர்னஸ் வந்து டைம் இன்டர்வலாக இருக்காது. அவங்க நார்மலாகவே எப்போனாலும் செட் பண்ணுவாங்க, எப்போனாலும் போகும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இன்டர்வல், ஒவ்வொரு இதுக்கும் இன்டர்வல் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ரொம்ப புரியமாக சொல்லணும்னா, இப்போ நான் படிக்கிறேன், எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டைம் மூவி பார்க்கறதுக்குலாம் டைமே கிடையாது. அதுதான் அசிங்கர்னஸ். இப்போ சிங்கர்னஸ். ஓகேங்களா? நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து டைம் செட் பண்ணிடுவேன். எல்லா டைமும் உட்காந்து மூவி பார்க்கக்கூடாது, எனக்கு ரிலாக்ஸ் டைமுக்கு மட்டும் நான் அப்பப்போ பார்ப்பேன். நான் டைம் செட் பண்ணிடுவேன். இங்கே ஐசோகர்னஸில் இப்போ நான் படிக்கிறேன், இப்போ நான் வந்து டைமும் மூவி பார்க்குறது வந்து என் இஷ்டத்துக்கு மூவி பார்க்காம இருக்க மாட்டேன், டைம் செட் பண்ணி பார்க்க மாட்டேன். எனக்கு எப்பப்போலாம் தோணுதோ ஒரு டைம் வச்சுவிடுவேன், அப்பப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த டைம் இன்டர்வலில் மூவி பார்த்துட்டே இருப்பேன். அப்படிங்கிறது தான் இது. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் டேட்டா ஃப்ளோ கான்செப்ட்ஸ். ஸோ பிட் ரேட்னா பிட் பெர் செகண்ட்ஸ், பாட் ரேட்னா சிக்னல் சேஞ்சஸ் பெர் செகண்ட், பேண்ட்வித்னா கெப்பாசிட்டி ஆஃப் சேனல், அந்த சேனலோட கெப்பாசிட்டி, லேட்டன்சினா டிலே பண்ணுறது, த்ரோபுட்னா ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம சென்ட் பண்ணுற ஆக்சுவல் டேட்டா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அதுதான் த்ரோபுட். தென் டேட்டா கம்யூனிகேஷன் மீடியா. ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னோம், டேட்டா வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகுது. எப்படி போகுது? டேட்டா கம்யூனிகேஷன் மீடியா மூலம். அது வயராக இருக்கலாம், இல்லை வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கைடட் மீடியா அப்படிங்கிறது வயர்டு யூஸ் பண்ணுறது. ட்விஸ்டட் பேர் கேபிள். இல்லையா? ட்விஸ்டட் பேர் கேபிள்னால் இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு வயர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 வயரு வந்து அதில் கம்பைண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஓகேங்களா? எங்கே யூஸ் பண்ணுறாங்க? லேண்டில், ஆல்சோ ஈத்தர்நெட். இது வந்து ஈஸி இன்ஸ்டால் பண்ணலாம், அது சீப்பாகவும் இருக்கும். மோஸ்ட் காமன் ஈத்தர்நெட் கேபிளில். நெக்ஸ்ட் வந்து கோஆக்சியல் கேபிள்ங்கிறது இப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய டிவி பின்னாடி வந்து கேபிள் இருக்கும்ல, அதை நீங்கள் இப்போ கழட்டி பாருங்களேன். ஒரே ஒரு வயர் மட்டும், நல்ல கனத்த வயர், சிங்கிள் வயர் மட்டும் இருக்கும். அதை சுற்றி நிறையா இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வயர் தான் இருக்கும். ஸோ அதுதான் கோஆக்சியல் கேபிள். ஸோ சிங்கிள் ஒரு லைன் கேபிள் இருக்கும், அது மூலிமா தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அது தின்னாக இருக்கும். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சிசிடிவி அண்ட் கேபிள் டிவியில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஆப்டிக்கல் கேபிள். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ங்கிறது இது வந்து ஃபைபர் அண்டு மெட்டீரியலை அண்டு சிக்னல் இதுக்கு முன்னாடி வர வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் வந்து பாஸ் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் சிக்னல் மூலிமா இவங்க வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. தென் அன்கைடட் மீடியாங்கிறது வயர்லெஸ். ஓகேங்களா? ஸோ ரேடியோ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்க? லாங் டிஸ்டன்ஸ்.
இப்போ ரேடியோ ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கும், நமக்கு இங்கே ரேடியோவில் கேட்குதுடா, அதுதான் ரேடியோ. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க? ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா. மைக்ரோவேவ்ஸ். ஸோ மைக்ரோவேவ்ஸில் வந்து என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலிமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மைக்ரோவேவ்ஸ். லைன் ஆஃப் சைட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சேட்டலைட் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. தென் இன்ஃப்ராட் வேவ். ஸோ இன்ஃப்ராட் வேவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறது. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவி ரிமோட் இருக்குல்ல, டிவி ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, இந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இந்த இன்ஃப்ராட் வேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு டேட்டா இங்கேருந்து அனுப்புகிறோம், அதை வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், சேட்டலைட்டில் போயிட்டு அகைன் அங்கேருந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான இது யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் இங்கே ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் யூஸ்டு ஃபார் ஜிபிஎஸ், டிவி, இன்டர்நெட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்லிங் அப்படிங்கிறது வந்து குளோபல் இன்டர்நெட். நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இது யூஸ் பண்ணுறோம், சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம், அது மூலிமா தான் நெட்டு கிடைக்குது. பட் சிம் கார்டே யூஸ் பண்ணாமல் நீங்கள் நெட்டு யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலிமா நீங்கள் சேட்டலைட் நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டே தேவையில்லை. தென் வயர்லெஸ் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ வயர்லெஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. ஸோ நார்மலாகவே நம்ம வீட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற, அதாவது ஒய்ஃபை மாட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒய்ஃபை என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒய்ஃபைனா வயர்லெஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை 7. அதே மாதிரி ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத்துமே வந்து ஷார்ட்டாக இருக்கிற டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நம்மகிட்ட இருக்கிற டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் டிவைஸில் ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்மளால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.2. லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.2. நெக்ஸ்ட்டு 5G நெட்வொர்க் தெரியும், ஐஓடி கம்யூனிகேஷன் தான். ஸோ ஐஓடி கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ நிறையா டிவைசஸ், அதாவது நம்ம இருக்கிற டிவைசஸை நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபாஸ்டாக் இருக்குல்ல, நம்ம காரில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு போகிறீங்க, எங்கேயா ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது எங்கேயாவது இடத்துல டோல்கேட் இருக்கும். ஸோ இப்போ டோல்கேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முந்தி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்டாக காரில் இன்பில்ட்டாக இது ஒட்டியிருப்பாங்க. அதை இது வந்து அதில் இருக்கிறத சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ட் ஆகிரும், ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. நம்ம வந்து பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டிவைஸஸை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இடையில் அந்த செயல்பட வைக்கிறோம்னா இதுதான் வந்து ஐஓடி. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏசி இருக்கும். ஓகேங்களா? ஏசியை மொபைல் மூலிமாவே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைஸஸை நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது, அது ஓகேங்களா, அதுதான் ஐஓடி கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் டேட்டா நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் டிவைஸ் தட் ஷேர் டேட்டா அண்ட் ரிசோர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நிறைய இன்டர்கனெக்டான கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்குல்ல கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நோடு. ஸோ நோடுன்னு என்னென்னா நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸுமே நோடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது, ஒரு பிரிண்டர் இருக்குது. இது இப்போ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸையும் நம்ம நோடுன்னு கால் பண்ணுறோம். லிங்க். இப்போ ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு நம்ம லிங்க் பண்ணுறோம்ல, அந்த பாத் தான் லிங்க்னு சொல்கிறோம். தென் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி இருக்குது,
என்ஐசி சுவிட்சு ரவுட்டர் ஹப்பு மோடம்லாம் வந்துன்னா பின்னாடி நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்குது. ஆனால் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. தென் அக்சஸ் பாயிண்ட் அப்படின்னா மட்டும் இங்கே பார்த்துறேன், ஏன்னா அது இருக்காது. அக்சஸ் பாயிண்ட் என்ன, இஸ் எ நெட்வொர்க் டிவைஸ் தட் அலோஸ் வயர்லெஸ் டிவைஸ் டு கனெக்ட் வயர்டு நெட்வொர்க். அதாவது ஒரு வயர்லெஸ் டிவைஸை ஒரு வயர்டு டிவைஸோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வைக்கிறது தான், அதுக்கு பேர் தான் அக்சஸ் பாயிண்ட். ஓகேங்களா? தென் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பை ஏரியா. பேன், பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகேங்களா? பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ உங்கள் வீடு இருக்குது, இதில் உங்கள் ரூமுக்குள்ளே மட்டும் நீங்கள் டிவைஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அதாவது ப்ளூடூத், எக்ஸாம்பிள் ப்ளூடூத், யூஎஸ்பி. ஸோ ப்ளூடூத் யூஎஸ்பி வந்து உங்கள் ரூமை தாண்டி நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க, உங்கள் ரூமை தாண்டி நீங்கள் வெளியே போய் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வித்தின் ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். தென் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இப்போ உங்கள் ரூம் இருக்குது, இப்போ நீங்கள் ஒய்ஃபை மாட்டுறீங்க. இப்போ இந்த ஒய்ஃபை உங்கள் ரூமு மட்டும் இல்லை, உங்கள் வீடு ஃபுல்லாக வரும். ஸோ அதை விட இது கொஞ்சம் பெரிய ஏரியா, வெரி ஸ்மால் இல்லை பட் ஸ்மால் ஏரியா, ஆஃபீஸ், லேப் இந்த மாதிரி சொல்கிறது. இது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். தென் மேன், மெட்ரோபாலியன் நெட்வொர்க். இப்போ உங்கள் வீடு இருக்குது அண்டு உங்கள் சிட்டி இருக்குல்ல, உங்கள் ஊர் ஃபுல்லாக அந்தளவுக்கு நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் அந்தளவுக்கு வந்து கனெக்ட் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து மெட்ரோபாலியன் நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேபிள் டிவி. ஸோ உங்கள் ஊரில் வந்து காமனாக ஒரு இடத்துல வந்துடும், அங்கேருந்து கேபிள் கனெக்ஷன் வந்து கேபிள் டிவிக்காரங்க கொடுப்பாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் உங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. வேனுங்கிறது ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. அதாவது இப்போ ஊர் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக. ஸோ அப்புறம் அவ்வளோ பெருசு இது. இன்டர்நெட், இப்போ ஏர்டெல் சிம்மு, ஜியோ சிம்மு, இது இந்தியா ஃபுல்லாக கிடைக்குதா நெட்வொர்க்கு? ஸோ அதுதான். ஸோ வேனுங்கிறது ஒய்ட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அதை விட இது பெரிய ஏரியா, அதாவது ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக, இந்த மாதிரி ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஃபுல்லாக சொல்கிறது தான் அதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ஒய்ட் ஏரியா நெட்வொர்க். தென் கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கேம்பஸ், அதாவது யூனிவர்சிட்டி ஆர் காலேஜுக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் கேன். தென் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஸ்டோரேஜ் பண்ணுற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் எதுனா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஏன்னா இது ஹை ஸ்பீடாக இருக்கணும். ஏன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுங்கும் போது டேட்டா சென்டருங்கும் போது அவங்க அவ்வளோ டேட்டாவும் அதில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது ஸ்பீடாக இருந்தால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அங்கே யூஸ் பண்ணுறது தான் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் சான். தென் விபிஎன்ங்கிறது செக்யூர் ப்ரைவேட் நெட்வொர்க் ஓவர் பப்ளிக் இன்டர்நெட். ஒன்றும் இல்லை, விபிஎன்ங்கிறது இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், நம்ம மொபைலுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை ஹைட் பண்ணிவிட்டு அது இன்னொரு ஐபி அட்ரஸ் கொடுக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் ஒய்ஃபை இருக்குது, அந்த ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். மேபி அங்கே இருக்கிற பர்சன் இன்னொருத்தன் வந்து அதில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிவைஸை வந்து ஹேக் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த விபிஎன் போடலாம். விபிஎன் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்கள் ஐபி அட்ரஸ் அதில் காட்டாது, அதுக்கு பதிலாக அது வேறு ஐபி அட்ரஸ் காட்டும். ஸோ அவனால் அதை வந்து உங்கள் மொபைல் டிவைஸை கனெக்ட் பண்ண முடியாது அவனால். ஸோ அதான் விபிஎன். தென் நெட்வொர்க் டோபாலஜி. ஸோ டோபாலஜி அப்படின்னா, டோபாலஜி இஸ் ஏ ஃபிசிக்கல் ஆர் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நெட்வொர்க் டிவைஸ். ஸோ நெட்வொர்க் டிவைஸ் ஒன்று நம்ம அதை ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணும் அண்டு எந்த மாதிரி எதை கூட கனெக்ட் பண்ணும், இந்த மாதிரி அதோட ஃபிசிக்கல் அண்டு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம வந்து டோபாலஜின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்னா ஒரே டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு தான் பாயிண்ட் டு பாயிண்ட். இங்கே ரெண்டு டிவைஸாக இருக்கும். தென் பஸ்ஸுங்கிறது சிங்கிள் காமன் லைன் இருக்கும், அதில் நிறையா டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து அந்த சிங்கிள் கேபிள் இருக்குல்ல, அதுதான் மெயின் இங்கே. ஓகேங்களா? சப்போஸ் இந்த கேபிள் ஃபால்ட் ஆச்சுன்னா இட் அஃபெக்ட் என்டையர் சிஸ்டம். ஏன்னா இப்போ கேபிள் தான் மூலியமாக எல்லாமே கனெக்ட் ஆகுது, அந்த கேபிளே போச்சுன்னா எப்படி இதாகும். தென் ரிங். ஸோ ரிங்குங்கிறது ஒவ்வொரு டிவைஸும் 2 டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எப்படி ஃபார்மேட்னா, ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் இது கிளாக் வைஸில் தான் டேட்டாவை ஷேர் பண்ணும். ஓகேங்களா?
அண்டு இங்கே டோக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டோக்கன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, மெசேஜஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற டோக்கனுங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இது பேர் ஹப் ஆர் சர்வர்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஹப் இருக்கும், அந்த சர்வர் ஆர் ஹப்பை சுற்றி அதில் நிறையா டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. சப்போஸ் இந்த ஹப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்டையர் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகிரும். எப்படி இங்கே பஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்டையர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும், அதே மாதிரி தான் இங்கேயும். தென் ஸோ ட்ரீ பார்த்தீங்கன்னா ட்ரீ மெத்தடில் இருக்கும். ஒரு டிவைஸ் இருக்கும், அதுலேருந்து 2 பிரியும், திருப்பி அந்த 2 பிரிஞ்சிலேருந்து ஒரு 2. ஸோ இந்த மாதிரி ட்ரீ மெத்தடில் ஒரு கிளைகள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுதான் ட்ரீ டோபாலஜி. தென் மெஷ் டோபாலஜிங்கிறது ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்களேன், இது கூட எல்லா டிவைஸ் கூட இன்டர் கனெக்டாக இருக்கும். ஸோ ஒரு டிவைஸ் அந்த வித்தின் இருக்கிற நெட்வொர்க் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் கனெக்டாக இருக்கும். அதுதான் மெஷ் டோபாலஜி. தென் லைன். ஸோ ஒவ்வொரு லைனாக கனெக்டாக இருக்கிறது லைன் டோபாலஜி. ஸோ பஸ் டோபாலஜி. ஸோ நான் சொன்னேன், சிங்கிள் பேக்போன் கேபிள் சீப்பு, பட் ஃபெயிலியர் அஃபெக்ட்ஸ் என்டையர் சிஸ்டம். பஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்டையர் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும். ஸ்டார் டோபாலஜி, ஹப் ஆர் சுவிட்ச் இல்லாட்டி சர்வர் கூட சொல்லலாம். இது வந்து ஈஸி டு மேனேஜ், பட் இஃப் ஹப் ஃபெயில்ஸ் ஓல் நெட்வொர்க் ஃபெயில்ஸ். ரிங் டோபாலஜி, சர்க்கிள் டேட்டா ஃப்ளோ, ஈச் நோட் கனெக்டட் டு 2 நோட்ஸ். நான் சொன்னால் ஒவ்வொரு டிவைஸும் 2 நோட் கூட கனெக்ட் ஆகும். நோடு மீன்ஸ் என்ன சொன்னேன், நோடுனா டிவைஸ், அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் இருக்க எல்லா டிவைஸும். மெஷ், எவ்ரி நோட் கனெக்ட் டு எவ்ரி நோட். ஒவ்வொரு நோடுமே எல்லா நோடு கூடயும் கனெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே சப்போஸ் ஏதோ ஒரு இப்போ இந்த சிஸ்டம் இப்போ இந்த சர்வர் ஒர்க் ஆகலைன்னா கூட இது மற்றெல்லாம் டேட்டா ஷேர் பண்ணிக்கிறோம். அங்கே மாதிரி என்டையர் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இதுதான் வெரி ரிலையபிள் பட் எக்ஸ்பென்சிவ். தென் ட்ரீ டோபாலஜி, இங்கே வந்து ஹைரார்ச்சிக்கல் மாடலில் இருக்கும். எங்கே யூஸ் பண்ணலாம், லார்ஜ் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஹைப்ரிட் டோபாலஜின்னு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிங் டோபாலஜி இருக்குது. ஓகேங்களா. இன்னொன்று ஒரு மெஷ் டோபாலஜி இருக்குது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி செய்கிறது தான் ஹைப்ரிட். ஸோ ஹைப்ரிட் காம்பினேஷன் ஆஃப் 2 or more டோபாலஜிஸ். ஸோ 2 or more டோபாலஜிஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இது ஹைப்ரிட் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு மாடர்ன் அண்ட் நெட்வொர்க். ஓகேங்களா. எஸ்டிஎன், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங். அதாவது நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க்கை சாஃப்ட்வேர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது தான் எஸ்டிஎன். ஸோ நெட்வொர்க் கண்ட்ரோல்டு பை சாஃப்ட்வேர். ஓகேங்களா. தென் க்ளவுட் நெட்வொர்க்கிங், வெர்ச்சுவல் நெட்வொர்க் இன் க்ளவுட். ஸோ இது வந்து வெர்ச்சுவலாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது போக அது காலி ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளவுட் ஸ்டோரேஜ் பை பண்ணலாம். 50 GB பை பண்ணுறீங்க. இப்போ இந்த 50 GB உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டா தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. மொபைலில் இப்போ 50 GB ஃபோட்டோ சேவ் பண்ணுறீங்கன்னா அது சேவ் பண்ணி இருக்கும், பட் உங்கள் மொபைலில் விசிபிள் ஆகும். ஆனால் உங்கள் மொபைலில் இருந்து இருக்கிற ஸ்டோரேஜை அதை யூஸ் பண்ணாது. அது வெர்ச்சுவலாக ஒரு இடத்துல ஸ்டோராக இருக்கும். அதுதான் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வெர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் இன் க்ளவுடு. ஐவிடென்ட் சொல்லியிருக்கேன் இப்போ தான். கனெக்டட் டிவைஸ், பில்லியன் ஆஃப் கனெக்டட் டிவைஸ். ஸோ நிறையா டிவைஸ் கனெக்டட் வயா இன்டர்நெட். 5G நெட்வொர்க். ஸோ இது உங்களுக்கு தெரியும். நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஃபயர்வால், என்கிரிப்ஷன், ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ். ஸோ ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ மொதல் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வாலுங்கிறது என்னென்னா, நமக்கு வர்ற நம்ம சிஸ்டத்துக்கு வர்ற இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் இந்த டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஃபயர்வாலோட வேலை. ஸோ இப்போ சப்போஸ் இதில் வந்து ஏதாவது சஸ்பீஷியஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை அலோவ் பண்ணாது, அதை தடுத்துரும். ஸோ நம்ம ஸோ இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் ஐடிஎஸ்னால் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா.
ஐபிஎஸ்னால் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிடெக்ட் பண்ணும், நமக்கு ஏதாவது வர்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருக்குதா வைக்குதா அப்படின்னு டிடெக்ட் பண்ணி அலாரம் பண்ணும். நம்மளுக்கு அலாரம் ஒரு வார்னிங் கொடுக்கும், இந்த மாதிரி பண்ணும். ஐபிஎஸ்ங்கிறது ப்ரிவென்ட். ஆல்சோ இதுவுமே வந்து அலாரம் டிடெக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணும். ப்ரிவென்ட் இங்கேயுமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குன்னா அதை வந்து இமிடியேட்லி வந்து ஸ்டாப் பண்ணி நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? தென் குயிக் எக்ஸாம் ரிவிஷன் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மேலே பார்த்தா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் டேட்டா நெட்வொர்க் அண்டு கம்ப்யூட்டர் நோட்ஸ். ஓகே, பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற டேட்டா நெட்வொர்க் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர் டேட்டா நெட்வொர்க் இஸ் குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் அதர் டிவைஸ் கனெக்டட் வித் ஈச் அதர் த்ரூ வயர்டு மீடியா ஆர் வயர்லெஸ் லிங்க்ஸ். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் டேட்டா நெட்வொர்க் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நிறையா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நிறையா டிவைஸ் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சொல்கிறோம். ஸோ நெட்வொர்க் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as telecommunication network that allows computer to exchange data using data link. This connection can be established using cable or okay. ஸோ நமக்கு இது ஓகே, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தட் அலோஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர் ஓவர் தி நெட்வொர்க். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஓகேங்களா, தட் அலோஸ், அது வந்து அலோவ் பண்ணுது கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ், நிறைய டிவைஸ் ஓவர் தி நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட் யார்? வின் செர்ஃப். இவர் தான் வந்து டிசைன்டு டிசிபி அண்ட் ஐபி புரோட்டோகால் அண்ட் பாப்கார்ன். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இப்போ பேசிக்காக 5 காம்பனன்ட் வேணும். ஒன்று சென்டர், நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் சென்ஸ் தி மெசேஜ் டிவைஸ். ஸோ சென்டருக்கான டிவைஸ், இதை வந்து சோர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டர்னு கூட சொல்லலாம். தென் சென்டர் எக்யூப்மெண்ட், நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜை அப்படியே நம்ம சென்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மேல்வேர் டாபிக் பார்த்தோம். அது என்ன சொன்னேன், டேட்டாவை நம்ம அப்படியே சென்ட் பண்ணால் நம்மளை ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ என்கிரிப்ட் பண்ணணும், என்கோட் பண்ணணும். என்கோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா சென்டர் எக்யூப்மெண்ட் வேணும். இது கன்வெர்ட் டிஜிட்டல் இன்டூ சிக்னல் இன்டூ சூட்டபிள் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? சரி, இது வந்து என்கோடர், நாட் என்கிரிப்ஷன். அதாவது சென்டர் எக்யூப்மெண்ட், நம்ம அனுப்புகிற டேட்டாவை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் இருக்குது. பட் அதை சென்ட் பண்ணும்போது அது சிக்னல், அது சூட்டபிள், இப்போ இங்கேருந்து அது சென்ட் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் யூஸ் ஆகுதுல்ல, அதில் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணும். ஸோ என்கோடர், சாரி நான் என்கிரிப்ஷன் சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், என்கோடர். ஸோ என்கோடர்னா என்னது? கன்வெர்ட் டிஜிட்டல் டேட்டா இன்டூ சிக்னல் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன். ஸோ டிஜிட்டல் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக மாற்றுறது. தென் கம்யூனிகேஷன் சேனல். ஸோ இப்போ மாற்றியாச்சு, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. அதை அனுப்புறதுக்கு ஒரு பாத் வேணும்ல, அதுதான் கம்யூனிகேஷன். ஸோ அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். தென் ரிசீவர் டிவைஸ். ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கலாம், அதுதான் ரிசீவர் டிவைஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் சிங்க். ரிசீவர் எக்யூப்மெண்ட், இப்போ நான் அங்கே என்கோடர் பண்ணிட்டேன், அந்த சிக்னலை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்கோடர் பண்ணிட்டேன் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கிற சிக்னலை நான் அகைன் வந்து நான் படிக்கிற மாதிரி டிஜிட்டலாக மாற்றணும்ல, அதுக்காக தான் டீகோடர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சருங்கிறது என்னென்னா, அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்கிற டிவைஸ் இருக்குல்ல, அது எப்படி கனெக்டாக இருக்குது, அந்த அதில் இருக்கிற ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், புரோட்டோகால், டிரான்ஸ்மிஷன் மீடியாலாம் வந்து ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன், அதோட ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன் இருக்குல்ல ஆஃப் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், புரோட்டோகால்ஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியா, இதை தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். It depends how computer are organized and how tasks are allocated. ஸோ எப்படி ஆர்கனைஸ்டாக அந்த டாஸ்க்கை அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பியர் டு பியர் நெட்வொர்க். ஸோ பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஓகேங்களா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெட்வொர்க் இஸ் இன் விச் ஆல் கம்ப்யூட்டர் ஹேவ் ஈக்குவல் ப்ரிவிலேஜ். அதாவது எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஈக்குவல் ப்ரிவிலேஜ் இருக்கும், நோ ஹைரார்ச்சி கேரக்டரிஸ். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு கனெக்டாக இருக்கும். ஸோ ஈச் கம்ப்யூட்டருமே ஆக்ட் அஸ் கிளைண்ட் அண்டு சர்வர். ஒவ்வொரு கம்ப்யூட்டருமே கிளைண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும், சர்வராக ஆக்ட் பண்ணும். ஸோ கிளைண்ட்டோட வேலை என்னென்னா, சர்வருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறது. சர்வர் வேலை என்ன, ரிக்வெஸ்ட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது. இப்போ இது கிளைண்ட்டாக இருக்குன்னா இதில் ரிக்வெஸ்ட் பண்ணுது வச்சுக்கோங்களேன், இது சர்வர் ஆக்ட் ஆகும். இப்போ இவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இது கிளைண்ட்டாக மாறிடும், இது சர்வராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து
பியர் டு பியர் நெட்வொர்க், P2P. ஓகேங்களா. தென் கிளைண்ட்டு சர்வர் நெட்வொர்க் அப்படின்னா இங்கே ரெண்டு டேட்டா தான் இருக்கும். ஓகேங்களா. ரெண்டு இல்லை, பட் மெயினாக ஒரு சர்வர்னு ஒன்று வந்துடும். அங்கே வந்து எது வேணால் சர்வர் ஆக்ட் ஆகும். இங்கே அப்படி கிடையாது. ஒரு டிவைஸ் சர்வர் ஆக்ட் ஆகும், அது கூட மற்றெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. சர்வர் ஒன்று தான், அது கூட எத்தனை கிளைண்ட் வேணால் கனெக்ட் ஆகிக்கலாம், பட் சர்வர் ஒன்று தான் இருக்கும். இப்போ கிளைண்ட்டோட வேலை என்னது, ரிக்வெஸ்ட் சர்வீசஸ், அதை ப்ரொவைட் பண்ணுறது சர்வரோட வேலை. ஓகேங்களா. தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டிவைசஸ். ஸோ டிவைசஸ் என்ன பார்க்கலாமா. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுனா NIC இஸ் எ ஹார்ட்வேர் காம்பனன்ட் யூஸ் டு கனெக்ட் ஏ கம்ப்யூட்டர் டு ஏ நெட்வொர்க். ஓகேங்களா. அதாவது இந்த NIC அப்படிங்கிற ஹார்ட்வேர் காம்பனன்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம். நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒன்று வேணும் இல்லை, அதுதான் இந்த NIC. இதில் வந்து மேக் அட்ரஸ் கண்டெய்னர் இருக்குது. ஸோ மேக் அட்ரஸ் கண்டெய்னர் இருக்குது. மேக் அட்ரஸ் அசென்ட் பை IEEE. ஸோ மேக் அட்ரஸ் யார் இது பண்ணுறாங்கன்னா IEEE தான். எங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரோக்ராமல் ரீடு ஒன்லி மெமரியில் இது இருக்கும். வயர்டு NIC, வயர்லெஸ். ஓகேங்களா. ரெண்டு டைப் இருக்குது. தென் ரிப்பீட்டர். ஓகே, இப்போ நான் இப்போ பேசுகிறேன். ஓகேங்களா. நான் பேசுனது சவுண்டு கம்மியாக இருக்குது, அது அப்படியே அப்படின்னா உங்களுக்கு கேட்குமா, கேட்காது. அப்படின்னா நான் ஆம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ரிப்பீட்டரோட வேலை என்னென்னா, நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், அந்த டேட்டா வந்து கரெக்டான அளவில் அதோட சிக்னல் வீக்காக இருக்குன்னா அதை ஆம்பிளிஃபை பண்ணும், ஸ்ட்ராங் பண்ணும். ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்கு அனுப்பும். இல்லை நான் டேட்டா அனுப்புகிறேன், அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் உங்களுக்கு சென்ட் ஆகத்தோடனே அப்படியே தானே இருக்கணும். ஸோ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லாங் டிஸ்டன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ரிப்பீட்டர் வந்து அதோட ஒரிஜினல் சிக்னலே இருக்கிறதுக்குமே இது யூஸ் ஆகுது. தென் ஹப் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதுதான் சர்வர்னு வச்சுக்கோங்க, ஆர் ஹப். ஓகேங்களா. இந்த சர்வர் ஆர் ஹப்புக்கு ஒரு டேட்டா உள்ளே வருது. இப்போ உள்ளே வந்த உடனே என்ன நடக்கும்னா, இது எல்லா இதுக்குமே ஷேர் பண்ணும். மல்டி போர்ட் ரிப்பீட்டர். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் டிவைஸ் ஒன்று இருக்கும், இதுக்கு வர டேட்டாவை ப்ராட்காஸ்ட் டேட்டா டு ஆல் போர்ட்ஸ் என்ன பண்ணிருக்கு, எல்லா இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதுதான் ஹப்பு. இப்போ சுவிட்ச் பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஃபர்மேஷன் வரும்போதே இது சொல்லிடுது, என்ன சொல்லுது, இது வந்து 2வது நம்பருக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. இப்போ ஹப்பில் என்ன பண்ணிடும், இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடும். பட் சுவிட்சில் அப்படி கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனில் ஸ்பெசிஃபைடு எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, யாருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பேர்சனுக்கு மட்டும்தான் வரும் அது. ஓகேங்களா. ஸோ இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் டிவைஸ் சென்ட் ஒன்லி டு தி டெஸ்டினேஷன். ஸோ டேட்டாவை டெஸ்டினேஷனுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணும், மற்ற டிவைஸுக்கெலாம் சென்ட் பண்ணாது. தென் பிரிட்ஜ் டிவைட்ஸ் LAN இன்டூ செக்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ பிரிட்ஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்துட்டோமா. இப்போ இதே இது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிவைஸ்க்கும் இடையில டேட்டா சென்ட் ஆகல, இதுதான் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுதான் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ வித்தின் தி நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க்லேயே 2 டிவைஸுக்கான இடையில டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம்ல, அதுதான் பிரிட்ஜ். ஸோ டிவைட்ஸ் LAN இன்டூ செக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபில்டர் டிராஃபிக். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, LAN அதான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேங்களா. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவை செக்மெண்ட்டாக மாற்றும். ஓகேங்களா. செக்மெண்ட்டாக மாற்றுறதுனா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், நீங்கள் நெட்வொர்க்கில் டேட்டா சென்ட் பண்ணும்போது பேக்கெட்டாக சின்ன பேக்கெட்டாக அதை மாற்றும். அதே மாதிரி தான் இங்கேயும் செக்மெண்ட்டுங்கிறது அதே மாதிரி தான், சின்ன டேட்டாவாக செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணும். தென் இதுக்கு முன்னாடி ரவுட்டர் பார்த்துருவோம். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். இப்போ பிரிட்ஜில் என்ன சொன்னேன், வித்தின் தி நெட்வொர்க், ஒரே நெட்வொர்க்குள் இடையில டேட்டா 2 டிவைஸ். பட் இங்கே இது ஒரு வேறு நெட்வொர்க், இது வேறு நெட்வொர்க்.
இப்போ இந்த 2 நெட்வொர்க் இடையிலையும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கனெக்ட்ஸ் லேன் டு தி இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்னா என்னது? அதான் இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணி இன்னொரு டிவைஸ் நெட்வொர்க் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ரவுட்டரோட வேலை. தென் கேட்வேங்கிறது நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு பேமெண்ட் பண்ண போகிறேன். பேமெண்ட் பண்ணும்போது அதில் நான் எஸ்பிஐ பேங்க்கும் போட முடியும், எந்த பேங்க் வேணால் போடலாம்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் கூடிய டிவைஸ் இது மூலிமா தான் நம்ம இப்போ கேட்வே மூலிமா தான் போய் சென்ட்ரலைஸ்டாக ஆகுது. அதாவது அந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகி நம்மளால் அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் நெட்வொர்க்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகாலுங்கிறத ஒரே ஒன்றா நான் எஸ்பிஐலேருந்து பே பண்ண முடியுது. எந்த இதுனா நீங்கள் எங்கே இது போனாலும் பேமெண்ட் கேட்வேன்னு ஒரு இடத்துக்கு ஒரு பேஜ் போயிடுது, அந்த மாதிரி அந்த பேஜ் தான் பேமெண்ட். ஸோ அது மூலிமா தான் நம்ம பேமெண்ட்டே பண்ண முடியும். ஸோ இது ஆக்ட் அஸ் ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர். ஸோ ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது மூலிமா தான் நம்ம செக்யூரிட்டியாகவும் இருக்குது. ப்ரொவைட் செக்யூரிட்டி. அந்த பேமெண்ட் கேட்வே மூலிமா தான் அந்த பேமெண்ட் கேட்வே ப்ரொவைட் செக்யூரிட்டி. உங்களை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்களே, இப்போ நீங்கள் அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேனா நீங்கள் பண்ணுற டைமில் உங்களை வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த பேமெண்ட் கேட்வே மூலிமா தான் அது செக்யூரிட்டியாகவும் இருக்குது. தென் மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். ஸோ மாடுலேஷனா டிஜிட்டல் டு அனலாக்காக மாற்றுறது, டிமாடுலேஷனா அனலாக் டு டிஜிட்டலாக மாற்றுறது. ஓகேங்களா? தென் ஃபயர்வால். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபயர்வால் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம் தட் மானிட்டர் இன்கமிங் அவுட் கோயிங் டிராஃபிக். ஸோ வர்றது அண்டு போகிறது இதை ஃபுல்லாமே அது மானிட்டர் பண்ணும். அண்டு யூஸ்டு ப்ரீ டிஃபைன்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ். அதுக்கு முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டாக அதை வந்து செக்யூரிட்டி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இதை வயலேட் பண்ணிச்சுன்னா அது உடனே வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அன்ஆத்தரைஸ் அசஸஸ். ஸோ அன்ஆத்தரைஸ் அசஸை ப்ரிவென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அட்ரஸிங். ஓகே, இப்போ நேரம் பார்த்து நம்ம நெட்வொர்க் பார்த்துட்டோம். இப்போ ஒரு டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஒரு மெசேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு சிஸ்டத்துக்கு தெரியணும்ல. அது எப்படி தெரியும்? அதுக்கு தான் ஐபி அட்ரஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் மூலிமா அது ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு தான் அது சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ண இப்போ உங்கள் மெசேஜில் இருக்கிறேன் அது. ஓகேங்களா? உங்கள் மெசேஜ்லேருந்து சென்ட் பண்ணும்போது உங்கள் ஐபி அட்ரஸில் இருக்கிறனால உங்களுக்கு வருது. அது ட்ராவல் பண்ணும்போது சப்போஸ் அது வேறு எங்கேயோ வேறு ஐபி அட்ரஸில் போச்சுன்னா வேறு ஆளுக்கு போயிடும். அதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அட்ரஸிங் ரிஃபர்ஸ் டு தி மெத்தட் யூஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை டிவைஸ், ஹோஸ்ட் ஆர் நோட்ஸ் ஆர் சர்வர்ஸ். ஸோ யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணி அது மூலிமா நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று லாஜிக்கல் அட்ரஸ், இன்னும் ஃபிசிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸுங்கிறது ஐபி அட்ரஸ். ஃபிசிக்கல் அட்ரஸுங்கிறது மேக் அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னா ஓவர் தி இன்டர்நெட். ஓகேங்களா? ஓவர் தி இன்டர்நெட் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், இது பண்ணுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸுங்கிறது நம்ம டிவைஸ் நம்ம பிசி இருக்குல்ல, நம்ம நெட்வொர்க்குள் நம்மளுக்கு இருக்கிற அந்த கனெக்டாக இருக்கிற நெட்வொர்க்குள்ளேயே நம்ம டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹார்ட்வேர் பிட்வீன் நம்ம ஹார்ட்வேர் இப்போ உங்கள் மதர் போர்டில் இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போதில்லை, அந்த மாதிரி வந்து மேக் அட்ரஸ். பட் ஐபி அட்ரஸ் வந்து ஓவர் தி நெட்வொர்க். என்னோட சிஸ்டத்துலேருந்து உங்கள் சிஸ்டத்துக்கு வர்றது ஐபி அட்ரஸ், அதில் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன் சிஸ்டத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4. ஓகேங்களா? இது வந்து 32 பிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. 92.168.11 இப்படி தான் இருக்கும் இது. ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஐபி வெர்ஷன் 6. ஸோ இதோட பார்த்துங்க 128 பிட்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்பர் அண்ட் இது காம்பினேஷனாக தான் இருக்கும், லெட்ரு. தென் இந்த ஐபி அட்ரஸ் 6ல் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், யூனிகாஸ்ட். ஸோ யூனிகாஸ்ட்டுங்கிறது ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ், பேக் அண்ட் டெலிவரி டு ஒன் இன்டர்ஃபேஸ் தான் போகும், ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகும். மல்டிகாஸ்ட்னா பேக் அண்ட் டெலிவரி டு மல்டிஃபைல் இன்டர்ஃபேஸ். ஸோ மல்டிஃபைல் இன்டர்ஃபேஸுக்கு போகிறது யூனிகாஸ்ட்னா எங்கே எல்லா இடத்துக்கும் நியரஸ்ட், அதாவது இப்போ இந்த இருக்குது இதுக்கு டு இதுக்கு போகிறது மட்டும் யூனிகாஸ்ட். இப்போ இது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறது மல்டிகாஸ்ட். இப்போ
இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனி காஸ்ட் அப்படின்னா பக்கத்தில் என்ன இருக்கும், நியரஸ்ட்டு இது இருக்கோ அதுக்கு போகிறது. நியரஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக ஓகேங்களா. இங்கே வந்து மல்டி காஸ்ட்டில் மல்டி இன்டர்ஃபேஸ் போயிடும், அது தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து நியரஸ்ட் இன்டர்ஃபேஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே சென்ட் ஆகும். ஸோ இப்போ தான் நம்ம இதை பார்த்தோம். அண்டு இது எங்கே ஒர்க் ஆகுதுன்னா நெட்வொர்க் லேயரில் ஒர்க் ஆகுது, ஓஎஸ் லேயரில் தேர்ட் லேயர். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஐபி அட்ரஸ் எங்கே ஒர்க் ஆகுது, மேக் அட்ரஸ் எங்கே ஒர்க் ஆகுது, மேக் அட்ரஸோட பிட் என்ன, ஐபி அட்ரஸோட பிட் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ மேக் அட்ரஸ் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ். மேக் அட்ரஸ் இஸ் எ ஃபிசிக்கல் அட்ரஸ் அசைன் டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நம்ம மேலே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பார்த்தோம்ல, ஒரு கம்ப்யூட்டரை நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரை நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் மேக் அட்ரஸ். ஸோ அதான் வித்தின் தி சிஸ்டம். இது டேட்டா லிங்க் லேயரில் இருக்குது. அண்டு புரிஞ்சுக்கோங்க, கேட்பாங்க கொஷின். மேக் அட்ரஸோட பிட் வந்து 48. தென் இப்போ ஐபி அட்ரஸ் 4ல் வந்து 4 கிளாஸ் இருக்குது, 5 இருக்குது. கிளாஸ் ஏ, பி, சிடி. இதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். கிளாஸ் ஏனா 1 to 126 ஓகேங்களா. 1 to இப்போ இதுலேருந்து இந்த 0.255 0.255 0.25 இதில் வந்து சப் நெட் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். எஸ், சப் நெட் மாஸ்க்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இது ஏல பார்த்தீங்கன்னா 1 to 126 கொஸ்டினில் இது அகைன் சொல்கிறேன், இதுவுமே கேட்டுக்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா 1.225 இது வந்து எந்த கிளாஸில் வரும். ஸோ நமக்கு இது வந்து இந்த இருக்கிற நம்பர் மட்டும் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும். அந்த ரேஞ்சு தான் அதோட கிளாஸ். ஸோ இது வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்னா ஏ கிளாஸ். பிங்கிறது 128 to 191, சிங்கிறது 192 223, டிங்கிறது 224 2239, ஈங்கிறது 242 255. இதை கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை கொஷின் கேட்பாங்க. தென் டேம் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னா நிறையா சிக்னலை கனெக்ட் ஆகி சிங்கிளாக மாற்றுறது தான், அதுதான் மல்டிப்ளெக்ஸிங். தென் கோடு பேஸ்டு மல்டிப்ளெக்ஸஸ். இங்கே என்னென்னா சிங்கிளாக இருக்கிறத மல்டிபிளாக மாற்றுறது தான் இதோட வேலை. ஸோ கோடு பேஸ்டு மல்டிபிள் ஆக்சஸ் யூஸ்ட் இன் வயர்லெஸ் நெட்வொர்க். பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது நான் சொன்னால் நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து அப்படியே போகாது, பேக்கெட்டாக மாறணும். ஸோ அதை பேக்கெட்டாக டிவைட் பண்ணுறது தான் பேக்கெட் ஸ்விட்சிங். தென் பிஎஸ்டிஎன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணனா டெலிஃபோன் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து மோடம். இந்த பிஎஸ்டிஎனில் என்ன இது யூஸ் பண்ணாலும் ஏன்னா மோடம் ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது சிக்னலாக போகும். அந்த சிக்னலாக ஸோ டிஜிட்டல் டு சிக்னல், தென் அகெயின் சிக்னல் டு டிஜிட்டல். இப்போ பிஎஸ்டிஎன் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்வொர்க். ஓகேங்களா. தென் ஐஎஸ்டிஎன்னா இன்டர்நெட் இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இங்கே டெலிஃபோன் இங்கே எதுக்கு யூஸ் பண்ணேன்னா நம்ம டிஜிட்டல் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வாய்ஸ், வீடியோ, டேட்டா இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது ஈத்தர்நெட் உங்களுக்கு தெரியும். டோக்கன் அப்படியே சொன்னேன், ஸ்மால் கண்ட்ரோல் மெசேஜ் ரிங் டோபாலஜியில் சொன்னேன். ஓகேங்களா. தென் பேண்ட்வித், ஸோ த்ரோ புட் பார்த்தாச்சு. ஆக்சன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. அது எதில் மெசேஜ் பண்ணுறாங்க, பிபிஎஸ். தென் ஜிபிஎஸ் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இது மூலிமா எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே யார், ஸோ இந்த மாதிரி நம்ம மூமெண்ட்ஸ் இதை கூட நம்ம இதில் பார்க்க முடியும். தென் க்ளவுடு கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுடு கம்ப்யூட்டிங்கிறது க்ளவுடு கம்ப்யூட்டிங் டிவைட்ஸ் ஆன் டிமாண்ட் சைடு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், க்ளவுடு கம்ப்யூட்டிங்னா நம்ம வெர்ச்சுவலாக வந்து நம்ம ஒவ்வொரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது தான். அதில் பார்த்துக்கோங்க, பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ஹைப்ரிட்
இதெல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம கூகுள் ட்ரைவ் பார்த்து 15 GB உனக்கு லோடு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் மெயில் யூஸ் பண்ணுறலாம், அதில் வரதில் டேட்டாலாம் சேர்த்து கம்பைன் பண்ணி. தென் இப்போ மெயின் டாபிக்குள்ளே போகலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு டயராம் சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ OSI மாடல், ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். OSI is a 7-layer reference model developed by IOS, International Organization for Standardization. It explains how data transmitted from one computer to another computer in network. ஸோ இந்த OS மாடல் தான் டிஃபைன் பண்ணுது. நம்ம இங்கேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜ் உங்களுக்கு வந்து அது எப்படி வரணும், அது எப்படி ட்ராவல் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி தான் ஹவு டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த OS மாடல். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். ஸோ 7 லேயர் இருக்குது. அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், இது வந்து டாப் டு பாட்டம். ஓகேங்களா. தென் டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணும்போது முதல் நான் அப்ளிகேஷன் லேயரில் தான் இருப்போம். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ நான் ஃபேஸ்புக்கில் வந்து நான் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் தெரியாது. ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவேன். இது என்ன பண்ணும், HTTP. ஸோ அது மூலிமா அண்ட் DNS அண்ட் இது ரெண்டு மூலிமா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அதோட ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற அதை சர்ச் பண்ணி நமக்கு அந்த பேஜில் போய் விட்டுரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணுவேன். என்னோடய ஐடியை லாகின் பண்ணி உங்களுக்கு நான் மெசேஜ் சென்ட் பண்ணுவேன். ஸோ அப்ளிகேஷன் லேயருங்கிறது நம்ம டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய லேயர். அண்டு இங்கே தான் வந்து DNS அண்டு என்ன சொல்கிறது HTTP, வேர்ல்டு வைடு வெப்பு, இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டோக்கால் வந்து இங்கே தான் இருக்குது. ஏன்னா இது தான் நம்மளை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா. தென் இது DNSனு ஒன்றும் இல்லை, டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன் நேம் சிஸ்டம். HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இப்போ நான் மெசேஜை இங்கே டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இல்லை மெசேஜ்னு ஒரு ஃபைல்னு வச்சுக்கிறோமே. இப்போ இந்த ஃபைல் இங்கே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் எனக்குள்ளே போகும். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 3 விஷயம் பண்ணணும். ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ரெஷன் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கே இந்த ப்ரெசன்டேஷன் என்னென்ன 3 வேலை பண்ணுங்க. கம்ப்ரெஸ் பண்ணும், இல்லை என்கிரிப்ட் பண்ணும், அண்டு என்கோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் நடக்கும். ஓகேங்களா. அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம படிக்கும்போதே இதுக்கெல்லாம் என்ன டேட்டா என்ன விஷயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படின்னா மோடம் எந்த லேயரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இந்த மாதிரி நீங்களே வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பின்னாடியும் பார்க்கணும் நம்ம. ஸோ இப்போது நான் இந்த ஃபைலை வந்து இங்கே அனுப்பிட்டேன். இப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ணும். இல்லை ஏன்னா நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நான் என்கிரிப்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி வைக்கும். அண்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது என்ன சிக்னல், எந்த மாதிரி டேட்டாவை அதில் அப்படியே ஷேர் பண்ண முடியலை. இப்போ நான் அனுப்பும்போது டிஜிட்டல் ஃபார்மேட் இருக்குது, அதை வந்து சிக்னலாக மாற்றணும். அப்படிங்கும்போது என்னவா மாற்றணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்க வேண்டியது இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் நடக்கும். தென் செஷன் லேயர். இப்போ என்ன நடக்கும்னா செஷன் லேயர் வந்த அப்புறம் இந்த ஃபைல் என்ன பண்ணும், செக்மெண்ட்டாக பிரியும். இந்த லேயரில் செக்மெண்ட்டாக பிரியும். சாரி இது வந்து செஷன் லேயரில் வந்து செக்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயரில் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணுறோம், அது மூலிமா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அண்டு அந்த HTTP அண்ட் DNSலாம் அங்கே தான் ஒர்க் ஆகுது. தென் ப்ரெசன்டேஷன் லேயர் நடக்குது, அதை கம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை என்கோட் பண்ணணும், என்கிரிப்ஷன் பண்ணிடும். இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயரில் நடக்கும். செஷன் லேயரில் நடக்கும்னா நம்ம மேல்வேர் டாப்பிக்கில் செஷன் ஹைஜாக்னு ஒன்று பார்த்தோம்ல. இப்போ நான் ஒரு நீங்கள் உங்கள் நெட் பேங்கிங் இல்லை மொபைல் பேங்கிங்கில் லாகின் பண்ணுறீங்கன்னா லாகின் பண்ண உடனே ஒரு செஷன் க்ரியேட் ஆகிடும். அதை வந்து ஹேக் பண்ணுறது தான் செஷன் ஹைஜாக்னு பார்த்தோம். அதை அந்த இதை அவங்க அதை எடுத்துக்கிட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் தெரியாது, பட் அந்த செஷனை வந்து அவங்க ஹைஜாக் பண்ணிடுவாங்க. ஸோ செஷன் லேயருங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு இதில் இப்போ இதுக்குன்னு ஒரு செஷன் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம உங்கள் நீங்கள் நெட்வொர்க்கு இதில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங் லாகின் பண்ணுங்களேன்.
செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். 1 மினிட் டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக 10 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடும். செஷன் லாக் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா டேட்டா செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ ஒரு செஷன் லேயர் க்ரியேட் ஆகும். எதுக்குன்னா இந்த செஷன் லேயர் க்ரியேட் ஆகி எவ்வளோ நேரம் அதை வந்து ஓப்பனில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு செஷன் லேயர் க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா இப்போ நான் இதில் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இது ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனி செஷன் லேயர் க்ரியேட் பண்ணணும். அது எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த செஷன் லேயரில் தான் செஷன் க்ரியேட் ஆகும். இப்போ செஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன நடக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா அனுப்பியாச்சு, அதை கம்ப்ரஸ் பண்ணி இல்லை எதாவது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செஷனும் க்ரியேட் ஆகிட்டு க்ரியேட் ஆனோடனே இந்த டேட்டாவை செக்மெண்ட்டாக பிரிக்கும். ஓகேங்களா? செக்மெண்ட்டாக பிரிக்கும். அதாவது இந்த செக்மெண்ட்டில் 2 விஷயம் மெயின். ஒன்று வந்து எஸ்ஆர்சி அண்டு டிஎஸ்சி. ஓகேங்களா? எஸ்ஆர்சி டிஎஸ்சி செக்மெண்ட்டாக பிரிக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டாக 2 இது வரும். ஒன்று வந்து சோர்ஸ் அட்ரஸ். ஸோ இந்த எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ் அட்ரஸ். ஓகேங்களா? டிஎஸ்சின்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் இது செக்மெண்ட்டாக பிரிஞ்சு சோர்ஸ் அட்ரஸும் செக்மெண்ட் அட்ரஸும் இதில் கொடுத்துரும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில். ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் இதை பிரித்தக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் லேயருக்கு போகும். ஸோ நெட்வொர்க் லேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்னொரு விஷயமே நடக்கும். என்னென்னா என்ன விஷயம்னா டிசிபி ஆர் யூடிபி. அதாவது இந்த டேட்டாவை நான் எந்த மீடியம் வழியாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டிசிபி வழியாவா யூடிபி வழியாவா. இப்போ டிசிபிக்கும் யூடிபிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒன் வே தான். சரி, டிசிபியில் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட் பண்ண முடியும், ரிசீவும் ஆகும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் ஏன்னு அனுப்புகிறேன், ஏன்னு அனுப்புனோடனே நான் ஏ சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட் எனக்கு வந்துடும், ரிட்டர்ன் வந்துடும். இப்போ பி சென்ட் பண்ணுறேன்னா பி சென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட் எனக்கு வரும். ஸோ இதுதான் டிசிபி. யூடிபிங்கிறது வந்து இங்கே வந்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வராது, நான் அனுப்ப போய்கிட்டே இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, நான் அனுப்புறது வந்து போச்சா போலையாங்கிறது என்னால் வந்து ஒன்றுமே என்னால் வந்து ஃபைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். லைவ் ஸ்ட்ரீமில் வந்து இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லணும்னா யூடிபின்னு சொல்லலாம். ஏன்னா சொல்லணும்னா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் நான் வாட்ரு பேசிகிட்டு இருக்கேன். சடனாக எங்கேயோ அதில் ஒரு ஃபால்ட் ஆகி அது ரெக்கார்ட் ஆச்சாலும் கூட எனக்கு தெரியாது, எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் வராது, நான் வாட பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் யூடிபி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வழி தான் டிசைட் பண்ணணும், இது டிசிபியாக போகணுமா யூடிபியாக போகணுமா அப்படின்ட்டு. ஸோ டிசிபிங்கிறது பின்னாடி அகைன் அது 4 லேயர் இருக்குது, அதை நம்ம திருப்பி பார்ப்போம். இப்போ நெட்வொர்க் லேயர். ஸோ இப்போ இங்கே டிரான்ஸ்போர்ட் லேயரை செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு அண்டு அது என்ன மீடியம் வழியாக போகுது, டிசிபி வழியாவா இல்லை யூடிபியா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். பண்ணிவிட்டு நெட்வொர்க் லேயர் வந்துடும். இப்போ நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டாக பிரிக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட்டு, நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டாக பிரிக்கும். ஸோ இப்போ பேக்கெட்டாக பிரிக்கும் போது இங்கே நான் என்ன சொன்னேன், சோர்ஸ் கோட் அட்ரஸ் அண்டு டெஸ்டினேஷன் அட்ரஸ் இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே இப்போ பேக்கெட்டாக பிரிச்சுட்டு இது கூட சோர்ஸ் கோட் ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகாலையும் அண்டு டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் இதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு செக்மெண்ட்டாக பிரிக்கும் அண்டு சோர்ஸ் கோட் அட்ரஸ் அண்டு டெஸ்டினேஷன் அட்ரஸை மட்டும் ஆட் பண்ணும். பட் இங்கே நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டாக பிரிச்சுட்டு அதை வந்து சோர்ஸ் கோடு ஐபி அண்டு சோர்ஸ் கோடு டெஸ்டினேஷன் ஐபின்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது டேட்டா லிங்க் லேயர் வரும். டேட்டா லிங்க் லேயரில் தான் வந்து உங்களுக்கு அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணால் நெட்வொர்க் மூலியமாக சென்ட் பண்ணால் ஐபி அட்ரஸ் மெயின். இப்போ இந்த 4 இந்த அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் வர ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு நெட்வொர்க் இங்கேருந்து நெட்வொர்க் மூலிமா உங்களுக்கு அனுப்பணும், அப்போ தான் அந்த ஐபி அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நெட்வொர்க் லேயரில் ஐபி அட்ரஸ் வந்துடுது. புரியுது நான் சொன்னது? மேலே சொல்லியிருப்பேன் ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நெட்வொர்க் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. ஸோ இது வரை டிரான்ஸ்போர்ட் லேயர் வர
நம்மளுக்குள்ளேயே நடக்கிற ப்ராசஸ். இப்போ அது டிசைட் பண்ணிவிட்டு எது வழியாக போகணுன்ட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அது நெட்வொர்க் வழியாக சென்ட் ஆகணும். அப்புறம் அதுக்கு ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஐபி அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதாது, நம்ம வித்தின் டிவைஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மேக் அட்ரஸ் வேணும். தென் ஸோ டேட்டா லிங்க் லேயரில் தான் மேக் அட்ரஸ் வரும். உங்களுக்கு வந்து எஸ்ஆர்சி எம்ஏசி தென் டிஎஸ்சி எம்ஏசி. ஸோ டேட்டா லிங்க் லேயரில் தான் மேக் அட்ரஸ் வரப்போகுது. ஸோ இப்போ இதில் மேக் அட்ரஸ் நம்ம டிவைஸ் வித்தின் ஹார்ட்வேர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்க மேக் அட்ரஸ் ஆட் ஆகிடுது. இப்போ ஆட் ஆகி லாஸ்ட்டாக தான் ஃபிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் லேயரில் தான் அந்த கனெக்ட் பண்ணுற, அதாவது வயர்டா இல்லை கேபிளா வயர்லெஸ்ஸா அப்படிங்கிறது இந்த ஃபிசிக்கல் லேயர் மூலம் தான் அந்த கனெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? தென் இப்போ ஃபிசிக்கல் லேயர் வந்து இது சென்ட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டருக்கான ஃபிசிக்கல் லேயரில் போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா ஃபிசிக்கல் லேயர் இருந்தால் தான் இது ரெண்டும் கனெக்ட் ஆக முடியும். அது வந்து வயர்லெஸ்ஸா இல்லை வயர்டா வாட் எவர். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் லேயர் இங்கே வந்துட்டு இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தென் இப்போ இங்கே சென்ட் பண்ண ஃபைலு வந்து இப்போ இங்கே வந்துட்டு இப்போ இந்த டேட்டா லிங்க் லேயரில் இங்கே வந்து மேக் அட்ரஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். சோர்ஸ் கோடு மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். இந்த இடத்துல சோர்ஸ் கோடு அண்ட் மேக் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து கனெக்ட் பண்ணி அதை ரெண்டு ரிமூவ் பண்ணி அடுத்த லேயருக்கு ஐபி அட்ரஸ்க்கான லேயருக்கு அனுப்பிவிடும். இப்போ அகைன் ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ ஐபி அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்பிவிடும். இங்கே பேக்கெட்டாக இருக்கும். இந்த பேக்கெட்டை செக்மெண்ட்டாக மாற்றி விட்ரும். தென் இப்போ செக்மெண்ட்டாக இருக்கிறத உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இங்கே ப்ரெசன்டேஷன் லேயருக்கு அனுப்பிவிட்ரும். இங்கே நம்ம என்க்ரிப்ட் பண்ணது கம்ப்ரஸ் பண்ணதெல்லாம் டீக்ரிப்ஷன் இல்லை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணி அப்ளிகேஷன் லேயருக்கு அனுப்பிவிட்ரும். தென் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் விசிபிள் பண்ணலாம். இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க் லேயரில் நடக்கிறத வந்து நம்ம வந்து பேக்கெட்னு சொன்னோம். டிரான்ஸ்போர்ட் லேயர் நடக்கிறத செக்மெண்ட் சொன்னோம். அதே மாதிரி டேட்டா லிங்க் லேயர் நடக்கிறத ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ செக்மெண்ட்டாக அந்த எஸ்ஆர்சி சோர்ஸ் கோட் டெக்னீஷன் கிடைக்கல, அது வந்து செக்மெண்ட்டாக மாற்றுது. அப்புறம் இங்கே பேக்கெட் ஐபி அட்ரஸ், இங்கே ஃப்ரேம் சொல்லுவோம், மேக் அட்ரஸ். இப்படி தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம போகலாம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செவன் லேயர் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர் ப்ரொவைட்ஸ் நெட்வொர்க் சர்வீஸ் டு எண்ட் யூசர். ஸோ நம்ம சொன்னால் முதல்ல நெட்வொர்க் சர்வீஸ் வந்து எண்ட் யூசர் நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ க்ளோசஸ்ட் டு நெட்வொர்க். இங்கே தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இமெயில் சர்வீஸ், வெப் சர்வீஸ் எல்லாமே. ஸோ ஃபைல் சர்வீஸ், வெப்பு, இமெயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஹெச்டிபி, எஃப்டிபி, எம்டிபி, பாப். ஸோ இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பான். இப்போ எஃப்டிபி வந்து எந்த லேயர் இருக்கும் கேட்பான், தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் லேயர். தென் ப்ரெசன்டேஷன் லேயர். இதில் என்ன பண்ணுது? ட்ரான்ஸ்லேட் டேட்டா ஃபார்மேட். நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் மாறுது. இல்லை கம்ப்ரெஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்ணும்போது என்கிரிப்ஷன், ரிசீவ் ஆகும்போது டிகிரிப்ஷன். தென் டேட்டா ஃபார்மேட் கன்வர்ஷன். ஸோ அதான் நம்மளுக்கு எந்த மாதிரி சிக்னலில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே டேட்டா ஃபார்மேட்டையும் கன்வர்ஷன் பண்ணுது. தென் செஷன் லேயர். இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் டெர்மினேட் செஷன். ஸோ இங்கே தான் செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அண்ட் மெயின்டைன் பண்ணுது. எப்போ டெர்மினேட் பண்ணுமோ டெர்மினேட் பண்ணுது. நான் சொன்னேன்னா செஷன் டைம் செட் பண்ணுறது. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க அந்த டேட்டாவை ஹேக்கர் திருடிடுவோம். தென் டிரான்ஸ்போர்ட் லேயர். இட் ப்ரொவைட்ஸ் எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், செக்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. சோர்ஸ் கோட் டெஸ்டினேஷன் அண்டு சோர்ஸ் அட்ரஸ் அண்டு டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ அவங்களோட அட்ரஸை இது பண்ணி எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுது. என்ஷூர் ரியலபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், போர்ட் அட்ரஸிங். ஸோ எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே என்ன ப்ரோட்டோக்கால் இருக்குது நான் சொன்னேன்னா ரெண்டு விஷயம், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலா இல்லை யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலா அப்படிங்கிறத இங்கே தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? தென் நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயரில் என்ன சொன்னேன், பேக்கெட்டாக மாற்றும் சொன்னேன்னா. ஸோ பாத் செலெக்ஷன். ஸோ ஐபி அட்ரஸ்.
எந்த எந்த நெட்வொர்க் வழியாக அது போகணும் அப்படிங்கிறத பார்த்து செலெக்ஷன் பண்ணுறது. ஸோ இங்கே தான் ஐபி அட்ரஸ் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. தென் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரவுட்டர். டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயர் தான் நோடு டு நோடு. அதாவது நோடு டு நோடுனா என்னது, நம்ம நெட்வொர்க்குள்ளே கனெக்டாக இருக்க டிவைஸ் நோடுனா டிவைஸ். ஸோ நோட் டு நோடு டெலிவரி. இங்கே மேக் அட்ரஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா வித்தின் தி டிவைஸ் நம்ம இது சென்ட் பண்ணால் என்ன பண்ணணும், நெட்வொர்க்கில் மேக் அட்ரஸ் தான் யூஸ் பண்ண முடியும். வேறு நெட்வொர்க்னா தான் ஐபி அட்ரஸ். ஸோ வேறு நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் மேலே பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு மேக் அட்ரஸ். இங்கே ஸ்விட்ச் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபிசிக்கல் லேயர். இங்கே தான் டிரான்ஸ்மிட் ரா பிட்ஸ். ஸோ இங்கே பிட்டாக தான் ஃபிசிக்கல் லேயரில் டேட்டா வந்து பிட் பை பிட்டில் பிட் அப்படிங்கிறதுலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே தான் நம்ம வந்து கேபிள்ஸ் நான் சொன்னேன், கேபிள்ஸ் டிரான்ஸ்மிஷன் வயர்லெஸ்ஸாக வயரா இல்லை ஹப்பா கேபிள்ஸு ரிப்பீட்டர்ஸ் இங்கே தான் வரும். ஏன்னா இந்த லேயர்லேருந்து தான் நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அது வீக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். இந்த டிவைஸ் ஹப்னா எங்கே இருக்குது, எந்த லேயரில் வருது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, இதில் தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் OSI மாடல். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தென் TCP IP மாடல். ஸோ TCP IP மாடல்ங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம மேலே பார்த்தோம்ல OSI மாடல், அதே தான் இங்கேயும். ஆனால் இங்கே என்னென்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா மேலே 4 இந்த இருக்குல்ல, இங்கே மொத்தம் வருது. ரைட். ஓகே. இந்த இருக்குல்ல, இந்த 4 லேயரும் சேர்ந்து தான் இந்த 3 லேயரும் சேர்ந்து இங்கே அப்ளிகேஷன் லேயராக ஒரே லேயராக சொல்கிறாங்க. அதாவது அப்ளிகேஷன் லேயர் பண்ணுற வேலை, ப்ரெசன்டேஷன் லேயர் பண்ணுற வேலை, செஷன் லேயர் பண்ணுற வேலை, இது 3மே கம்பைன் பண்ணி இங்கே அப்ளிகேஷன் லேயர் பண்ணும். ஓகேங்களா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம புக்கிலலாம் வந்து OSI பார்த்திங்கன்னா TCP பார்த்திங்கன்னா 4 லேயர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்ளிகேஷன் லேயர் கம்பைன்ஸ் ஆஃப் 765, அதாவது அப்ளிகேஷன் லேயர், தென் ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இந்த 3மே இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். பண்ணுற வேலை அங்கே என்ன பண்ணுதோ அதே வேலை தான் இங்கேயும் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்னதோ அதே தான் இங்கேயும் டிரான்ஸ்போர்ட் லேயராக இருக்கும். இன்டர்நெட் லேயரில் இங்கே நெட்வொர்க் லேயர் இருக்கும். நெட்வொர்க் அக்சஸ் லேயர் ஆக்சுவலி இப்போ ஓல்டு வெர்ஷனில் தான் 4 லேயர், பட் ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 லேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயரை தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தான் வந்து இதை வந்து தனித்தனியாக என்ன சொல்கிறது சேர்த்து யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ ஓல்டு வெர்ஷன் புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர் தான் கொடுத்துருக்கான். ஆனால் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 லேயர் இருக்கும். இதை தனித்தனியாக தான் அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே படிச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அவன் எப்படி கேட்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேலே 765, அதாவது அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இது 3யும் கம்பைன் பண்ணி அப்ளிகேஷன் லேயராக கொடுத்துட்றான். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர், அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர், அதுக்கு பதில் இங்கே வந்து இன்டர்நெட் லேயர் சொல்லலாம், இல்லை நெட்வொர்க் லேயர்னு சொல்லிக்கலாம் நீங்கள். லாஸ்ட்டாக நெட்வொர்க் அக்சஸ் லேயர், டேட்டா லிங்க் லேயரையும் ஃபிசிக்கல் லேயரையும் சேர்த்து இங்கே வந்து உங்களுக்கு நெட்வொர்க் அக்சஸ் லேயர்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். மற்றபடி அங்கே என்ன வேலை பண்ணுதோ அதே வேலை தான் இங்கேயும் பண்ணும். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது பெருசாக தனியாக பார்க்கணும் அவசியம் இல்லை. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலே அதுவும் சேம் தான். தென் நான் இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் கொடுத்துருக்கேன். எது எங்கே வரும், டிவைஸ் OSI லேயர், ஹப்னா ஃபிசிக்கல் லேயர், ரிப்பீட்டர்னா ஃபிசிக்கல் லேயர், என்ஐசினா என்னது, மேக் அட்ரஸ் எங்கே யூஸ் பண்ணோம், டேட்டா லிங்க் லேயர் அண்டு ஃபிசிக்கல் லேயருமே யூஸ் பண்ணுறாங்க என்ஐசி. தென் சுவிட்ச், டேட்டா லிங்க் லேயர், பிரிட்ஜ், டேட்டா லிங்க் லேயர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு டஃப்பாக கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எந்த லேயரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு www. பாருங்கள் அப்ளிகேஷன் லேயர், இமெயில் அப்ளிகேஷன் லேயர், ஃபயர்வால், நெட்வொர்க் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் இது உங்களுக்கு PDF வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதில் இம்பார்ட்டன்ட் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எது எந்த லேயரில் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டுடே கிளாஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.